இன்னொரு தியரி கொஷின். ஓகே, ஸோ இந்த தியரி கொஷின்ல இருந்து என்ன பார்க்குறோன்றத பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஷோ தட் இட் ரெயின்ட். இட் ரெயின்ன்றதை கொண்டு வரணும். இஸ் எ கன்க்ளூஷன் அப்டைன்டு ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட்ஸ். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் இட் டஸ் நாட் ரெயின் ஆர் இஃப் தேர் இஸ் நோ டிராஃபிக் டிஸ்லொகேஷன், then the sports day will be held and the cultural program will be go on. ஃபர்ஸ்ட் ப்ரிமிஸ் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இஃப் த ஸ்போர்ட்ஸ் டே இஸ் ஹெல்ட் த ட்ராஃபி வில் பி அவார்டட் அண்ட், நல்லா கேட்டுங்க, இந்த அண்டுன்றது அடுத்து லாஸ்ட் ப்ரிமிஸ் மென்ஷன் பண்ணுது. அண்ட் ஆப்ரேட்டர் கிடையாது. த ட்ராஃபி வாஸ் நாட் அவார்டட். ஸோ இத்தனை ப்ரிமிசஸ் யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு ப்ரூவ் இட் இஸ் ரெயின்ட் அப்படின்னு கொண்டு வரணும். ஓகே, ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ண போகிறோன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்குவோம். கன்சிடர் ஃப்ரம் த கிவன் ஸ்டேட்மெண்ட். Pன்றது இட் இஸ் ரெயின்ட், Qன்றது தேர் இஸ் நோ டிராஃபிக் டிஸ்லொகேஷன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நான் Qன்னு எடுத்துக்கிறேன். இந்த ஆறு தான் கொஞ்சம் முக்கியமாக எடுக்க வேண்டியது இருக்கு. ஸ்போர்ட்ஸ் டே வில் பி ஹெல்ட் அண்ட் த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வில் கோ ஆன். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆர். இதுதான் இந்த சம்ல ஒரு ட்ரிக்கியான பாயிண்ட். இதனை தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக ஒரு வேற டேர்ம் மாறிடும். அதுலேருந்து டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்துல ட்ரிக்காக கொடுத்ததே இதுதான். புரியுதுங்களா? ஸ்போர்ட்ஸ் டே வில் பி ஹெல்ட் அண்ட் த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வில் பி கோ ஆன். இதை ஃபுல்லாகவே நீ ஆறாக எடுத்துக்கணும். அந்த லாஸ்ட் ஒன் த ட்ராஃபி வில் பி அவார்டட் அப்படின்றத நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ PQRS அப்படின்னு 4 வேரியபிள்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சரி. இப்போ இந்த 4 வேரியபிளை வச்சு சிம்பிளைஸ் பண்ணலாமா கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை? ஓகே, எப்படி சிம்பிளைஸ் பண்ண போறேன்றதை கவனிங்க. நவ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ப்ரிமிசஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. ஃபர்ஸ்ட், இஃப் இட் டஸ் நாட் ரெயின். டஸ் நாட் ரெயின்னா நெகேஷன் P. ஆர், அதனால ஆர் சிம்பிள் உள்ள போட்டேன். இஃப் தேர் இஸ் நோ டிராஃபிக் டிஸ்லொகேஷன், அது Q. இது ரெண்டுத்துக்குமே இஃப் கொடுத்து தென்னு சொல்றாங்கல்ல, அதனால தான் அதுக்கு பிராக்கெட் போட்டு நான் தென் கொடுக்குறேன். ஏன் இங்க பிராக்கெட் போட்டு தென் கொடுத்துருக்கேன்றதை கவனிங்க. இங்க ஒரு இஃப், இங்க ஒரு இஃப். இஃப் டஸ் நாட் ரெயின் ஆர் இஃப் தேர் இஸ் நோ டிராஃபிக் டிஸ்லொகேஷன், அதனால தான் பிராக்கெட் கொடுத்துருக்கேன் இதுக்கு. தென், அதாவது தென் சிம்பிள். த ஸ்போர்ட்ஸ் டே வில் பி ஹெல்ட் அண்ட் த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வில் கோ ஆன், அதுதான் நான் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிமிஸே கொஞ்சம் பெருசு தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கவனிச்சுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிமிஸ் முடிஞ்ச உடனே அடுத்த ப்ரிமிஸ் என்ன அப்படின்றத பாருங்க. இந்த செகண்ட் ப்ரிமிஸ் ரொம்ப ஈஸி. இஃப் த ஸ்போர்ட்ஸ் டே ஹெல்டு, ஸ்போர்ட்ஸ் டே ஹெல்டுனா ஆர், தென் த ட்ராஃபி வில் பி அவார்டட். ட்ராஃபி வில் பி அவார்டுன்ற எஸ், அதனால ஆர் தென் எஸ். அடுத்து அண்டு தேர்ட் ப்ரிமிஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தேர்ட் ப்ரிமிஸ் the trophy was not awarded அப்படின்னு சொல்லியிருக்காங்க. trophy was not awarded. trophy awardedன்றது எஸ், was not awarded அவங்க சொன்னதுனால நெகேஷன் எஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ப்ரிமிசஸ் யூஸ் பண்ணி நான் என்ன டிரைவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் ரெயின்ட் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இட் ரெயின்டு தான் P. அப்போ நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெறும் P தான் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ we have to arrive the conclusion P அரைவ் பண்ணால் போதும். அதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ தியரியிலேருந்து மேத்தமெட்டிக்கலாக சிம்பிளைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தியரியை மறந்துடுங்க. இப்போ கொஸ்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். என்ன கொஸ்டினை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரிமிசஸை, இந்த 3 ப்ரிமிசஸை யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு டிரைவ் P. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த 3 ப்ரிமிஸை யூஸ் பண்ணி P எப்படி டிரைவ் பண்ணுறதுன்றது சொல்கிறேன், கவனிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஐ எம் டேக்கிங் the 3 premises I want to derive P. ஓகே, சரி. இப்போ எந்த ப்ரிமிசஸ் எடுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு யோசிங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிமிஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கனால முதல்ல அதை அப்புறம் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் எடுத்தீங்கன்னா மாடஸ்ட் டாலரன்ஸ் யூஸ் பண்ணலாம் பாருங்க. ஸோ தட் ஐ எம் கோயிங் டு டேக் செகண்ட் ப்ரிமிஸ் இன் தி ஃபர்ஸ்ட். ஸோ செகண்ட் ப்ரிமிஸை ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன், இட் இஸ் ரூல் P. அடுத்தது தேர்ட் ப்ரிமிஸ் எடுக்கிறேன், இட் இஸ் negation S, again it is rule P. Okay, செகண்ட் ப்ரிமிஸ் எடுத்துக்கிறேன், which is rule P. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ வெளியில் இருக்க வேல்யூவோட நெகேஷனில் டிஃபர் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ நெகேஷனாக வெளில வரும், which is called modest tolerance. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலா தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன், கிளியராக கவனிச்சிங்க. ஸோ நான் 2 ப்ரிமிஸை யூஸ் பண்ணிட்டேன், முதல்ல மைண்டில் வச்சுங்க. ஓகே, ஸோ பை மாடஸ்ட் டாலரன்ஸ்
between 1 and 2, right hand value will come with opposite sign, which is negation R by using modus tollens formula. Okay, so third step உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். third stepல modus tollens யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ஸுக்கு நேம் கொடுத்துருங்க, which is rule T between 1 and 2 modus tollens. இப்போ அடுத்தது என்னன்னா, இன்னும் ஒரே ஒரு ப்ரிமிஸ் தான் இருக்கு. அந்த ப்ரிமிசஸ் நான் எடுக்கணும், அது கொஞ்சம் லென்த்தியானது, அதை எடுத்துங்க. என்ன ப்ரிமிஸ் அது? நெகேஷன் P or Q then R. அதுதான் நான் இப்போ எடுக்க போறேன் அடுத்ததா. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன், அதனால அது ரூல் T. ப்ரிமிஸ் எடுத்தாவே அது ரூல் P, அதனால ரூல் P போட்டாச்சு. இப்போ 3க்கு 4 கம்பேர் பண்ணுங்க. பிட்வீன் 3 and 4 யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ வெளியில இருக்க வேல்யூ தே டிஃபர் பை நெகேஷன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ என்ன வரும்? வெளியில் அப்படியே வந்துடும், விச் இஸ் கால்டு மாடஸ் டாலன்ஸ். ஆப்போசிட்ல வெளில வரும், அது மைண்ட் வச்சுங்க. ஓகே, ஸோ ஐ எம் கோயிங் டு அப்ளை மாடஸ் டாலன்ஸ் பிட்வீன் 3 and 4. அப்ளை மாடஸ் டாலன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோமா? ஃபைவ்ல அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு நெகேஷன் போட்டு வெளில வந்திருக்கு பாருங்க, நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P or Q, பிகாஸ் பை தி மாடஸ் டாலன்ஸ் ஃபார்முலா வெளியில போடுற வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு நெகேஷனா வெளில வரும். Okay, so modus tollens formula use பண்ணிட்டேன் between 3 and 4. Now you have to mention here rule T between 3 and 4. Okay, இப்போ நம்ம கிட்ட fifth step negation of negation P or Q னு இருக்கு. நான் என்ன ப்ரூஃப் பண்ண எல்லா ப்ரிமிஸும் யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இனிமே இந்த இதுக்கு இப்போ இருக்கிறத வச்சு தான் நான் P-யை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரதுன்னு பாருங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வெளியில நெகேஷன் இருக்கிறதுனால அந்த நெகேஷனை உள்ள கொண்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் தான் டிமார்கன்ஸ் லா. ஓகே, டிமார்கன்ஸ் லா படி நெகேஷன் உள்ள கொண்டு போனா சைன் மாறும், அந்த கன்ஜங்ஷனும் மாறிடும். சரிங்களா? ஓகே, இப்போ அதுதான் நான் யூஸ் பண்ண போறேன். ரொம்ப கிளியரா கவனிச்சிங்க. யூ see டிமார்கன்ஸ் லா இங்க மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க. வெளியில இருக்க நெகேஷன் உள்ள போகும்போது ரெண்டுத்துக்குமே நெகேஷன் வரும். ஆர் ஆப்ரேட்டர் வில் சேஞ்ச் டு அண்ட் ஆப்ரேட்டர். புரியுதுங்களா? டிஸ்ஜங்ஷன் வந்து கன்ஜங்ஷனா மாறிடும், கன்ஜங்ஷன் இருந்தா டிஸ்ஜங்ஷன் மாறிடும். இதுதான் டிமார்கன்ஸ் லா. ஸோ அந்த டிமார்கன்ஸ் லா தான் இங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த நெகேஷன் உள்ள போகும்போது நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P ஒன்லி P, Qக்கு நெகேஷன் வந்துடுச்சு, அந்த கன்ஜங்ஷன் அந்த டிஸ்ஜங்ஷன் வந்து கன்ஜங்ஷனா மாறிடுச்சு, ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டரா மாறிடுச்சு. புரியுதுங்களா? இதுதான் வந்து டிமார்கன்ஸ் லா. ஐ அப்ளைடு டிமார்கன்ஸ் லா இன் 5th step. ஓகே, ஸோ அதை மென்ஷன் பண்ணி காட்டணும். என்ன காட்டணும்? ரூல் T இன் 5ல ரூல் T அப்ளை பண்ணியிருக்கிறேன். என்ன ஃபார்முலா? டிமார்கன்ஸ் லா யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு பாருங்க சம். என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்க 6th ஸ்டெப் வந்து ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர்ல இருக்கு. அண்ட் ஆப்ரேட்டர்ல இருந்தா நம்மளுக்கு தெரியுமே, அதை ரெண்டா பிரிக்கலாம். அதான் நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன். அண்ட் ஆப்ரேட்டர்ல இருந்துச்சுனாவே, அதாவது கன்ஜங்ஷன்ல இருந்துச்சுனாவே அதுல இருக்க டேர்ம் ஒன்னொன்னு தனித்தனியா பிரிச்சுடலாம். இதுதான் பை யூசிங் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சிம்பிளிஃபிகேஷன். அப்போ உங்களுக்கு வேணும்னா P-யையும் தனியா எடுத்துக்கலாம், இல்ல Q வேணாலும் தனியா எடுத்துக்கலாம். ஆனா எனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியதே P தானே. அப்போ அந்த P-யை மட்டும் தனியா வெளில எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா நம்ம ப்ரூஃப் பண்றது வந்துடுச்சுன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ நவ் ஃப்ரம் தி 6th step I am taking only P outside, which is rule T between 6 by applying simplification formula in proper T. ஸோ P-யை வெளில கொண்டு வந்துட்டேன். அந்த P தான் நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது, அது டிரைவ் பண்ணியாச்சு. hence the problem is over. hence proved. P-யை ப்ரூஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த தியரி கொஸ்டினும் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபரன்ஸ் தியரியில் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் அட்டஸ்ட்ரக்சரில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ யூனிவர்சிட்டி எக்ஸாமில் தியரி ஆஃப் இன்ஃபரன்ஸ் தியரிலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் அது எந்த டாப்பிக்ல இருந்தாலும் வரலாம். இதுதான் வரும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. என்னென்ன மெத்தடாலஜியில் நம்ம சம் பார்த்துருக்குறோம்? டைரக்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்க ப்ரிமிசஸை யூஸ் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறது, ரிசல்ட்டை கன்க்ளூட் பண்ணுறது. அடுத்தது இன்டைரக்ட் மெத்தட். இல்லை, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ப்ரிமிசஸ்லாம் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றது. இன்கன்சிஸ்டன்ட்னா ஃபால்ஸ் கொண்டு வர்றது. அடுத்தது இன்டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட் என்னது? என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அதுக்கு நெகேஷன் எடுத்து ஃபால்ஸ் கொண்டு வரதுக்கு பேர் இன்டைரக்ட் மெத்தட். அடுத்து சிபி ரூல் பார்த்தோம். சிபி ரூல்னா என்னது? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருந்தாவே சிபி ரூல் அப்ளை பண்ணணும். அதில் வந்து பிஏ வச்சுக்கிட்டு அது பிஏ ஒரு அடிஷனல் ப்ரிமிசஸை எடுத்து வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூ கொண்டு வரதுக்கு பேர் தான் சிபி ரூல். அதுவும் நம்ம படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தியரி கொஸ்டினை வச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. ஸோ எல்லா ப்ராப்ளமும் ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிட்டேன். இதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இன்ஃபரன்ஸ் தியரி ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக் தான். என்ன மேபி டாபிக் வந்து லென்த்தியான டாபிக், நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க.
டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாமில் வரும்.